ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ஒரு டெசர்ட். இது ரொம்பவுமே வைரலான டெசர்ட் தான், மேங்கோ சீஸ் கேக். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் பேக் டு மை சேனல் மம்மிஸ் குக். இந்த மேங்கோ சீஸ் கேக்கு 3 லேயர் இருக்கும். அதில் பேஸ் லேயர் வந்து நம்ம பிஸ்கெட்ஸ் வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு நான் நியூட்ரி சாய்ஸ்லேருந்து ஒரு 8 to 10 பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். 10 பிஸ்கெட்ஸை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கிட்டு அது கூட மெல்டட் பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே அதை ஒரு பேஸ் லேயருக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு செட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம செகண்ட் லேயர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 100 கிராம்ஸ் பன்னீர் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம ஒரு பிளெண்டர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம்ஸ் வந்து கர்ட் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் கர்டு. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ் மில்க் பதிலாக நீங்கள் ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மூணுத்தில் உங்களுக்கு எது ஆப்ஷனலோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் மேங்கோவை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து அந்த பிளெண்டர் ஜார் கூட ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த மிக்சரை நம்ம வந்து செகண்ட் லேயராக அந்த பிஸ்கெட்டுக்கு மேலே நல்லா செட் பண்ணி விடலாம். இந்த பன்னீர் ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் வந்து மைல்டாக நம்மளுக்கு பால்கோவா ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். அந்த லேயரும் செட் ஆகட்டும். தேர்ட் லேயருக்கு வந்து வெறும் மேங்கோ ஒரு பல்ப்பும் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஸ்மூதி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம அந்த செகண்ட் லேயர் செட் ஆன உடனே அதுக்கு மேலே லேயராக தேர்ட் லேயர் மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க போகிறோம். இது எவ்வளோ நேரம் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 லேயருமே செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சுடுங்க. நான் வந்து லைட்டாக கார்னிஷ்க்கு மேலே வந்து மாம்பழத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஒரு 5 hours வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் செட் ஆச்சு. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.